தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் நடிகர் ஏவிகே என்ற பெயரில் கட்சி தொடங்கினார். பிரபல தமிழ் நடிகர் ஏவிகே என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தேர்தலில் விளம்பரம் தேடுவதற்காக சிலர் திடீரென்று அமைப்புகளை ஏற்படுத்துவார்கள், கட்சிகளை உருவாக்குவார்கள். தற்பொழுது ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் புதிதாக நேற்றைய தினம் ஒரு கட்சி ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளார். அதற்கு ஏவிகே என பெயரிட்டுள்ளார். டிவிகே அப்படிங்கிற மாதிரி இது ஏவிகே என பெயர் வைத்துள்ளார். அதற்கு விரிவாக்கம் என்னவென்று சொன்னால் அண்ணா வளர்ச்சி கழகம் என்று அர்த்தம். அண்ணா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை மேல் உள்ள பற்றின் காரணமாக அண்ணா வளர்ச்சி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஏறத்தாழ அண்ணாதுரை இறந்து 57 வருஷம் ஆச்சு. இன்னும் அவரை மனசில் நினச்சிருக்காப்புல, அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. அந்த அண்ணா வளர்ச்சி கழகம் சார்பில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிச்சிருக்காப்புல. அதுதான் வித்தியாசம். ரொம்ப வேதனையான விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் சினிமா நடிகர்கள் மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகமாக இருக்கனால நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலம்லாம் மாறிப்போச்சு, மலையேறி போச்சு. அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாவே எம்ஜிஆரை வச்சு தான் வந்தாங்க. ஜெயலலிதாவுக்குன்னு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. இப்போ விஜய் வந்திருக்காப்புல 40%, 42%, 50% இருந்தாங்க. கடைசி இப்போ 12% ஓட்டு அப்படின்னு இருக்காங்க. ஆக புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் யாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. பிரபல காமெடி நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். பிரபல காமெடி நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஏவிகே என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். சென்னையில் போட்டியிடப் போவதாக அறிவிச்சிருக்காப்புல. அவர் வெற்றி பெறுகிறாரா, குறைஞ்சது ஒரு 1000 ஓட்டாவது வாங்குகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.